ஒரு முறை ஒரு கிராமத்தில் ஒரு அழகான கழுதை குதிரை இருந்தது. அது மிகவும் பாசமுள்ளதொரு ஜீவனாக இருந்தது. அவளுடைய பெயர் மீனாட்சி. மீனாட்சி சரியான நேரத்தில் வேலை செய்து பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சியடைந்தது. அந்த கிராமத்தில் பல குழந்தைகள் இருந்தனர். அவர்கள் மீனாட்சியை மிகவும் விரும்பினர். பள்ளி முடிந்தவுடன் அவர்கள் அனைவரும் மீனாட்சியுடன் விளையாட வருவார்கள். மீனாட்சி பச்சை புல்வெளியில் ஓடிச் சென்று குழந்தைகளுடன் சுவர்க்கத்தைப் போல ஒரு வேடிக்கையான நேரத்தை அனுபவிக்கவும் செய்தது. ஒரு நாள் குழந்தைகள் மீனாட்சியுடன் தங்களுடைய சிறிய கையை தொடுத்து ஓடி விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு குழந்தை, திவ்யா, தவறி கீழே விழுந்து காயமடைந்தாள். மற்ற குழந்தைகள் பயந்து விட்டார்கள். ஆனால் மீனாட்சி தன்னுடைய பெரிய உதட்டை குழந்தையின் கையை அழுத்தியபடி எடுத்து குழந்தையை பாதுகாப்பாக அமர வைத்தது. குழந்தை திவ்யா மீள மீனாட்சியின் மெல்லிய அழுத்தம் குழந்தைக்கு ஆறுதலாக இருந்தது. அந்த நாள் முதல் குழந்தைகள் அனைவரும் மீனாட்சியை உண்மையான நண்பராக கருதினர். மீனாட்சி மட்டுமில்லாமல் குழந்தைகளும் தங்கள் மீது மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற பண்பை வளர்த்துக் கொண்டனர். இந்த கதையின் மூலம் குழந்தைகள் நல்ல நண்பர்களாக இருங்கள், மற்றவர்களுக்கு உதவுங்கள் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். மீனாட்சியின் பாசமும் புத்திக்கூர்மையும் கிராமத்தில் ஒரு சிறப்பாகும். ஒருமுறை அந்த கிராமத்தில் ஒரு பெரிய புயல் ஏற்பட்டது. எல்லோரும் வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருந்தார்கள். ஆனால் கோபால் என்ற சிறிய பையன் வெளியே விளையாடியபடி தள்ளாடிக் கொண்டிருந்தான். மழை கடுமையாக பெய்தது. ஆறு வழியாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோபால் ஒரு மரத்தின் அருகே சிக்கிக் கொண்டான். அவனைப் பார்க்க யாரும் அருகிலில்லை. அப்போது மீனாட்சி தூரத்தில் இருந்துவிட்டு பையனின் சத்தத்தை கேட்டது. தன் முழு வேகத்தில் ஓடிச் சென்று தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த கோபாலை பின் சுமந்து கொண்டு வந்தது. கிராமத்தினர் எல்லோரும் மீனாட்சியின் துணிச்சலையும் நல்ல மனதையும் பார்த்து திகைத்தார்கள். குழந்தைகள் அனைவரும் மீனாட்சியை கிராமத்தின் காவலர் என்று அழைக்கத் தொடங்கினர். அதைத் தொடர்ந்து கிராம மக்கள் மீனாட்சிக்கு ஒரு அழகான குடிலையும் கீரையும் செய்ய வழங்கினர். குழந்தைகள் அந்த குடிலில் ஒவ்வொரு நாளும் சென்று மீனாட்சியுடன் நேரம் செலவழித்து புதிய கதைகளும் பாடங்களும் கேட்டுக்கொள்வார்கள். அந்த கதைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், நண்பர்களுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற நல்ல கருத்துக்களை வைத்திருந்தன. இதைப்போல மீனாட்சியின் வாழ்க்கையும் அந்த கிராம மக்களுக்கு பெரிய படிப்பாக இருந்தது. அதன் பாசமும் புத்திசாலித்தனமும் அனைவருக்கும் ஒரு விளக்கமாக விளங்கியது. கிராமத்தில் மீனாட்சி மீது மக்களுக்கு பரம்பரையாக வந்த நம்பிக்கை அதிகமாக வளர்ந்தது. குழந்தைகளுக்கு பீபுன்மல்ல, பெரியவர்களுக்கும் அது ஒரு அற்புதமான தோழியாக இருந்தது. ஒரு நாள் கிராமத்தில் உள்ள பள்ளிக்கூடத்துக்கு புதிய ஆசிரியர் வந்தார். அவரது பெயர் சிவானந்தம். அவர் தன்னுடைய பாடங்களில் குழந்தைகளுக்கு இயற்கையின் அழகையும் அதன் முக்கியத்துவத்தையும் கற்றுக் கொடுக்கத் தொடங்கினார். ஆனால் பல குழந்தைகள் இயற்கை பற்றி விருப்பம் காட்டவில்லை. அப்போது மீனாட்சி புதிய கதைகளுடன் குழந்தைகளுக்கு பாடம் கற்றுத்தர முயற்சி செய்தது. மீனாட்சி இயற்கையை அன்புடன் நேசிக்கச் செய்யும் வகையில் குழந்தைகளுடன் பசுமையான காடு, ஆறு மற்றும் மலைப்பகுதிகளுக்கு பயணம் செய்ய ஆரம்பித்தது. அது ஒவ்வொரு இடத்தையும் அழகாக விளக்கி அவற்றின் மகத்துவத்தை அறிவித்தது. ஒரு முறை குழந்தைகள் எல்லாம் ஒரு மலைக்குச் சென்று சுகமாய் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு குழந்தை, மனோஜ், கிழக்கு வழியாக தொலைந்து போனான். இரவு அடைந்து கிராமத்துக்கு திரும்பும்போது மனோஜ் இல்லாததை அனைவரும் கவனித்தார்கள். மீனாட்சி தன் நடத்தை அழகாக பயன்படுத்தி மனத்தை உணர்ந்து மனோஜைத் தேடி காடின் குறுக்கே ஓடிக்கொண்டிருந்தது. மனோஜ் ஒரு ஆழமான பள்ளத்தில் விழுவதற்கு முன் மீனாட்சி அவனை சரியாக மீட்டு பெரியவர்களிடம் கொண்டு வந்தது. இந்த நிகழ்வு குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பாடமாக அமைந்தது. இயற்கையை நேசிக்க வேண்டும், தனிமையில் செல்ல வேண்டாம், நண்பர்களுடன் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். அதன் பிறகு கிராமத்தினர் மீனாட்சிக்கு அருள்மிகு பாதுகாவலர் என்ற பெயரைச் சூட்டினர். பள்ளியிலும் மீனாட்சியின் உதவி பயணங்களும் கதைகளும் பெரியதொரு பாடமாக செயல்பட்டன. மீனாட்சியின் கருணை, புத்திசாலித்தனம் மற்றும் துணிச்சல் அனைவருக்கும் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை கற்றுத்தந்தது.